ஹை கைஸ் ஃப்ரம் டெக் பவர் சொல்யூஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் இன் கிரைசிஸ் ஜோன்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டோட ப்ரப்போசல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டிலே ரியல் டைம் மானிட்டரிங்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ண போகிறோம் ரியல் டைமில். லைக் வந்து கிரைசிஸ் ஜோன்ஸ் பனிமூட்டமாக இருந்தாலும் சரி, மான்சூனாக இருந்தாலும் சரி, லோ பவர் குவாலிட்டியாக இருந்தாலும், லோ லைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி எந்த கிரைசிஸாக இருந்தாலுமே நம்மளால் வந்து ரியல் டைமில் மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம கிரைசிஸ் ரெஸ்பான்ஸும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியும் வந்து சென்சிட்டிவான சுச்சுவேஷனில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டாக ஸோ ஏஐ பேஸ்டு ரன் ஆகுது. ஹர்கேஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதமில் ரன் ஆகுது. ஸோ இந்த ஹர்கேஸ்கேட் அல்காரிதம் வந்து ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கு 2024ல் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. லைக் வந்துட்டு இனிஷியலைசேஷன், ஒருத்தவங்க வந்து இருக்காங்களா, ப்ரெசென்டடா, ஆப்சென்டா, ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து ரியல் டைமில் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீமுக்குள்ளே இருக்கிறவங்க யாருன்னு இந்த அல்காரிதமில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியல் டைமில் அதை டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும். ஸோ அன்னோன் ஃபேஸஸாக ஃப்ளாக் பண்ணி விட்டுரும். ஸோ அன்வான்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளாக் பண்ணி விட்டுரும். ஸோ இது இவ்வளோ ரேப்பிடாக இருக்க காரணம் இதில் லோட் பண்ணியிருக்க ஹர்கேஸ்கேட் அல்காரிதம் தான். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸில் லைக் அல்காரிதம்ஸ், ஹர்கேஸ்கேட் அல்காரிதம்ஸ், ஹிஸ்டோகிராம் ஓரியன்டட் கிராஃப்ஸ், ஹெச்ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸை டிடெக்ட் பண்ணாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணியுமே அதில் வந்து அக்யூரசி சரியாக இல்லை. அப்புறம் வந்துட்டு கிரைசிஸ் ஜோன்ஸ்லலாம் ஃபேஷியல் ரெகக்னைசேஷனே இல்லை, ரியல் டைமாகவும் இல்லை, ஹை ஸ்பீடும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஐடென்டிஃபிகேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ லேபர் இன்டென்சிவாக. ஸோ ஒரு செக்யூரிட்டி நிற்பார். ஸோ அவங்க வந்து நோட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஹைலைட்டாக வந்து நம்ம அட்வான்ஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ், அதாவது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதில் லிமிட்டட் அக்யூரசி, ஸோ ஸ்லோ ப்ராசஸிங் அண்ட் ஹை கம்ப்யூட்டேஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ரியல் டைமில் கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டேஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் லேபர் இன்டென்சிவ் ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் எரர் கூட நடக்கலாம். ஸோ இப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க சிஸ்டமில் ஹர்கேஸ்கேட் அல்காரிதம், ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சவங்கள ப்ரிசைஸாக ஐடென்டிஃபை பண்ணோம், தெரியாதவங்கள அன்னோன் ஃப்ளாக்ஸ் ஃபேஸஸாக வந்துட்டு ஃப்ளாக் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், லார்ஜ் ஸ்கேல் என்விரான்மெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து செக்யூரிட்டி கேமராஸ் அந்த மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன், அட்வான்ஸ்டு ஃபேஸ் டிடெக்ஷன் டெக்னாலஜிஸ் இருக்கிற மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் இதில் வந்து சூப்பராக பண்ணலாம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் ரியல் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணோம், அக்யூரசி நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு, அண்ட் ரோபஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியும் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபோட்டோ ஸ்டோர்ஸ் இன் செப்பரேட் ஃபோல்டர் அலாங் வித் தேர் நேம்ஸ். ஸோ ஒரு ஒரு லேபர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட நேமு, ஸோ அவங்க நேமில் வந்து அவங்களோட மல்டிபிள் ஆங்கிள்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸு, ஸோ இது எல்லாத்தையும் டேட்டாவாக கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ஹர்காசிங் மாடலில் ட்ரெயின் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பர்சனை ரெகக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட நேம் வந்து வெப்கேமில் தெரியும். டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்சனோட நேம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ மாடல் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனில் நான் சொன்ன மாதிரி பர்சன்ஸோட மல்டிபிள் ஃபோல்டர்ஸ், அதை மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரே ஃபோல்டரில் ஆர்கனைஸாக லேபிள் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஸோ அன்வான்ட் டேட்டா, கிரே ஸ்கேலு, ரெடியூஸ் காம்ப்ளெக்ஸ், லைட்டிங் கம்மியாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே லைட்டிங் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம், இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் அதில். அண்ட் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஹர்காஸ்கேட் அல்காரிதம் ஒரு ரியல் டைம் ஃபேஸ் டிடெக்ஷன், ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம். நம்ம என்ன டேட்டா செட் கொடுத்துருக்கோமோ ஸோ அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண சொல்கிறோம் இந்த அல்காரிதம் கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இது ஏஐ பேஸ்டு சிஸ்டம்னால நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறோம். ஸோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான வாய்ஸ் ஓவரும் நமக்கு வந்து கிடைக்கும் இதிலேருந்து. ஸோ கன்க்ளூஷன். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங்ன்றது இப்போ ரொம்பவே முக்கியம் தான். பிகாஸ் ரியல் டைம் வீடியோ ஃபீட்ஸில் நிறைய தப்பு நடக்குது. ஸோ அன்வான்ட் பர்சன்ஸ்லாம் யாராச்சும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே அலர்ட் கொடுத்துட முடியும். ஸோ ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இது ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக கொண்டு வரலாம். நிறைய செக்யூரிட்டி கேமராஸில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அன்வான்ட் சப்போஸ் வெளியூர்லேருந்து யாராச்சும் வந்தால் கூட அவங்கள வந்து நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு கண் வைக்கலாம் நம்ம வந்துட்டு. லைக் ஸோ அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ண போகிறாங்க, லைக் பாம்ஸோ இல்லை ஏதாவது சோஷியல் த்ரெட்டோ நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இது அண்ட் ரெஃபரன்சஸ் இது. அண்ட் தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்.